அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் 6th to 10th ஸ்டாண்டர்ட் புவியியல் பாடத்திலிருந்து மிக முக்கியமான 50 வினாக்கள் இன்று நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நீங்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வினாக்கள் பார்க்கலாம். முதல் வினா, கன்னியாகுமரி முதல் வாரணாசி வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை எது? NH7. கன்னியாகுமரி முதல் வாரணாசி வரை செல்லும் தேசிய நெடுஞ்சாலை எதுனா NH7. இரண்டாவது வினா, உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளது? திருவாரூர். உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் எங்கு உள்ளதுன்னா திருவாரூர். இது 1998ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. மூன்றாவது வினா, கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் எங்கு உள்ளது? திருநெல்வேலி மாவட்டம். கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் எங்கு உள்ளதுன்னா திருநெல்வேலி மாவட்டம். இது 2013ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. நாலாவது வினா, கச்சா பட்டு உற்பத்தியில் உலகிலேயே முதலிடம் வகிப்பது எந்த நாடு? சீனா. கச்சா பட்டு உற்பத்தியில் உலகில் முதலிடம் வகிப்பது எந்த நாடுன்னா சீனா. ஐந்தாவது வினா, இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் எங்கு உள்ளது? டார்ஜிலிங்கில். இது 1897இல் உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் எங்கு உள்ளதுன்னா டார்ஜிலிங்கில் உள்ளது. இது 1897இல் உருவாக்கப்பட்டது. ஆறாவது வினா, இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எது? பெங்களூரு. இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எதுனா பெங்களூரு. ஏழாவது வினா, தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் என்ன? 1076 கிலோமீட்டர். தமிழ்நாட்டின் கடற்கரை நீளம் என்னன்னா 1076 கிலோமீட்டர். எட்டாவது வினா, மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வகம் எங்கு உள்ளது? சென்னை. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆய்வகம் எங்கு உள்ளதுன்னா சென்னையில் உள்ளது. ஒன்பதாவது வினா, பொக்காரோ இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைந்துள்ள மாநிலம் எது? ஜார்க்கண்ட். பொக்காரோ இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைந்துள்ள மாநிலம் எதுனா ஜார்க்கண்ட். பத்தாவது வினா, மின்னல் இடியோடு தொடர்புடைய மேகம் எது? திரள் மேகம். மின்னல் இடியோடு தொடர்புடைய மேகம் எதுனா திரள் மேகம். 11வது வினா, வடகிழக்கு பருவக்காற்றின் காலம் யாது? அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. வடகிழக்கு பருவக்காற்றின் காலம் யாதுன்னா அக்டோபர் முதல் டிசம்பர் வரை. 12வது வினா, ஆசியாவில் ஏழைகளே இல்லாத நாடு எது? சிங்கப்பூர். ஆசியாவில் ஏழைகளே இல்லாத நாடு எதுனா சிங்கப்பூர். 13வது வினா, இந்திய அரசின் வரி வருவாயில் அதிக வருவாய் அளிப்பது எது? கலால் வரி. இந்திய அரசின் வரி வருவாயில் அதிக வருவாய் அளிப்பது எந்த வரினா கலால் வரி. 14வது வினா, இந்திய பொதுத்துறை அமைப்புகளில் மிகப்பெரிய அமைப்பு எது? இந்தியன் ரயில்வே. இந்திய பொதுத்துறை அமைப்புகளில் மிகப்பெரிய அமைப்பு எதுனா இந்திய ரயில்வே. 15வது வினா, உலகின் மிகப்பெரிய வைரஸ் சுரங்கங்கள் எங்கு உள்ளது? தென்னாப்பிரிக்கா, கிம்பர்லி. உலகிலேயே மிகப்பெரிய வைரஸ் சுரங்கங்கள் எங்கு உள்ளதுன்னா தென்னாப்பிரிக்கா, கிம்பர்லி. அடுத்து 16வது வினா, அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளில் மிகவும் பழமை வாய்ந்த வங்கி எது? அலகாபாத் வங்கி. அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளில் மிகவும் பழமை வாய்ந்த வங்கி எதுனா அலகாபாத் வங்கி. 17வது வினா, தேநீர் அறிமுகப்படுத்திய நாடு எதுனா சீனா. 18வது வினா, அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் எந்த நாட்டில் உள்ளது? எகிப்து. அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் எந்த நாட்டில் உள்ளதுன்னா எகிப்து. 19வது வினா, சாக்லேட் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? ஸ்வீஸ். சாக்லேட் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எதுனா சுவிஸ். 20வது வினா, வெற்றிலை முதலில் எந்த நாட்டில் பயிர் செய்யப்பட்டது? மலேசியா. வெற்றிலை முதலில் எந்த நாட்டில் பயிர் செஞ்சாங்கன்னா மலேசியாவில் பயிர் செஞ்சாங்க. 21வது வினா, உலகில் தேங்காய் எந்த நாட்டில் அதிகமாக உற்பத்தி ஆகிறது? பிலிப்பைன்ஸ்ல. உலகிலேயே தேங்காய் எந்த நாட்டில் அதிகமாக உற்பத்தி செய்யறாங்கன்னா பிலிப்பைன்ஸ். 22வது வினா, பனிப்பந்து என்று அழைக்கப்படும் கோள் எது? புளூட்டோ. பனிப்பந்து என்று அழைக்கப்படும் கோள் எதுனா புளூட்டோ. 23வது வினா, வி வடிவ பள்ளத்தாக்கினை உருவாக்குவது எது? ஆறு. வி வடிவ பள்ளத்தாக்கினை உருவாக்குவது எதுனா ஆறு. 24வது வினா, உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி எதுனா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. 25வது வினா, கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஒரு அலகு எது? பாத்தோம்கள். கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஒரு அலகு எதுனா பாத்தோம்கள். 26வது வினா, தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? டோனோபோலா, கோவாவில் உள்ளது. தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளதுன்னா டோனோபோலா, கோவா. 27வது வினா, உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு எது? தி கிரேட் பேரியர் ரீப். உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு எதுன்னு தி கிரேட் பேரியர் ரீப். 28வது வினா, இந்திய பெருங்கடலில் காணப்படும் நீரோட்டம் எது?
மேற்கு ஆஸ்திரேலியா நீரோட்டம், இது குளிர் நீரோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்திய பெருங்கடலில் காணப்படும் நீரோட்டம் எதுனா மேற்கு ஆஸ்திரேலியா நீரோட்டம், குளிர் நீரோட்டம். 29வது வினா, இந்தியாவின் மிக உயரமான மலை சிகரம் எது? காட்வின் ஆஸ்டின் K2 சிகரம். இந்தியாவின் மிக உயரமான சிகரம் எதுனா காட்வின் ஆஸ்டின் K2. 30வது வினா, இந்தியா இங்கிலாந்தை விட எத்தனை மடங்கு பெரிய நாடு? 12 மடங்கு. இந்தியா இங்கிலாந்தை விட 12 மடங்கு நம்ம இந்தியா பெரிய நாடு. 31வது வினா, அப்பிகோ இயக்கம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? கர்நாடகம். அப்பிகோ இயக்கம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்னா கர்நாடகம். 32வது வினா, உலக வனவிலங்கு தினம் என்று? அக்டோபர் 4. உலக வனவிலங்கு தினம் என்றுனா அக்டோபர் 4. 33வது வினா, கோயம்புத்தூரில் கோடை காலத்தில் வெப்பநிலை அளவு என்ன? 32 டிகிரி செல்சியஸ். 34வது வினா, இந்தியாவின் முதல் தொலைநுண்ணர்வு செயற்கைக்கோள் எது? IRS-1A. இந்தியாவின் முதல் தொலைநுண்ணர்வு செயற்கைக்கோள் எதுனா IRS-1A. 35வது வினா, மெரினா கடற்கரை நீளம் என்ன? 13 கிலோமீட்டர். மெரினா கடற்கரை நீளம் எவ்வளோனா 13 கிலோமீட்டர். 36வது வினா, உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி எது? டோன்லே சாப். உலகின் மிகப்பெரிய உள்நாட்டு மீன்பிடி ஏரி எதுனா டோன்லே சாப் ஏரி. 37வது வினா, இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? ஹைதராபாத். இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளதுன்னா ஹைதராபாத். 38வது வினா, புல்மினாலஜி என்பது எதை பற்றி படிக்கும் படிப்பு? மின்னல். புல்மினாலஜி என்பது எதை பற்றி படிக்கும் படிப்புனா மின்னல். 39வது வினா, குஜராத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்ட ஆண்டு எது? 2001. குஜராத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் எந்த ஆண்டு ஏற்பட்டதுன்னா 2001. 40வது வினா, உலகிலேயே மிக பரந்த சமவெளியின் தாழ்பகுதி எது? சுந்தரவனம். உலகிலேயே மிக பரந்த சமவெளியின் தாழ்பகுதி எதுனா சுந்தரவனம். 41வது வினா, மான்சூன் என்ற அரபிச் சொல்லானது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? அரபிச் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. மான்சூன் என்ற சொல்லானது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னா இது ஒரு அரபிச் சொல். 42வது வினா, 2010 நவம்பர் மாதம் சென்னையை தாக்கிய புயலின் பெயர் என்ன? ஜல். 2010 நவம்பர் மாதம் சென்னையை தாக்கிய புயலின் பெயர் என்னன்னா ஜல். 43வது வினா, தமிழகத்தில் உள்ள மொத்த ஆறுகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னா 17. தமிழகத்தில் உள்ள மொத்த ஆறுகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னா 17. 44வது வினா, தமிழகத்தில் உள்ள மொத்த ஏரிகளின் எண்ணிக்கை 15. தமிழகத்தில் உள்ள மொத்த ஏரிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னா 15. 45வது வினா, இந்தியாவில் முழுமையாக உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் அணுமின் நிலையம் எது? கல்பாக்கம். இந்தியாவிலே முழுமையாக உள்நாட்டிலே வடிவமைக்கப்பட்ட முதல் அணுமின் நிலையம் எதுனா கல்பாக்கம். அடுத்த 46வது வினா, உலகின் மிக பழமையான நீர் மேலாண்மை திட்டம் எது? கல்லணை. உலகின் மிக பழமையான நீர் மேலாண்மை திட்டம் எதுனா கல்லணை. 47வது வினா, தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பயிர் எது? தமிழ்நாட்டின் முதன்மையான பணப்பயிர் எதுனா கரும்பு. 48வது வினா, தமிழகம் தொழில் வளர்ச்சியில் எந்த இடத்தை வகிக்கிறது? 3ஆம் இடம். தமிழகம் தொழில் வளர்ச்சியில எத்தனையாவது இடத்தை வகிக்கிறதுனா 3ஆம் இடம். 49வது வினா, உலகிலேயே அதிக அளவில் அணுசக்தியை உற்பத்தி செய்யும் நாடு எது? அமெரிக்கா. உலகிலேயே அதிக அளவிலான அணுசக்தியை உற்பத்தி செய்யும் நாடு எதுனா அமெரிக்கா. 50வது வினா, உலகின் மிகப்பெரிய காற்றாலை நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆரல்வாய்மொழி. உலகின் மிகப்பெரிய காற்றாலை நிறுவனம் எங்கு அமைந்துள்ளதுன்னா ஆரல்வாய்மொழி